ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு ஸ்டைல்லையே எறா குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம், சோம்பு போட்டுட்டு ஒரு 3 to 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 1 1/2 எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவுடனே ஒரு 1/2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிச்சம் வந்து ஒரு 4 டொமேட்டோ கிட்ட கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்தவுடனே இது கூட வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஃபிஷ் மசாலா வீட்டில் அரைச்சது தான், இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கடையில் வாங்கின ஃபிஷ் கறி பவுடர் அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச பவுட்ரு வந்து உங்களுக்கு ப்ரப்போர்ஷன்ஸ் என்னென்னு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது கூட வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியை வந்து பாதி அரைச்சி அந்த மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸ் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வர தக்காளி முக்கால்வாசி வந்து கல் மாதிரி இருக்குது, அதனால தான் நான் அரைச்சி ஊற்றுறேன். இப்போ இது கூட கிறிஸ்டல் சால்ட் போட்டுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. சின்ன எறாவை தான் வாங்கியிருக்கேன். சின்ன எறா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய எறாவோட சின்ன எறா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டான எறா குழம்பு ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை எது கூட வச்சு வேணால் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.